ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், பார்ப்பரலாம். 2026 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூன் மாதம் எக்கப்பக்கமான கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் நடைபெறுது. அதனால் இது மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே இந்த மாதிரி கிரகங்கள் தான். கிரகங்கள் மாறுறது சேர்றது இதனோட அடிப்படையில் நமக்கு முன்னும் பின்னுமாக பலன்கள் கிடைக்கும். அதில் மீனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். கிரகங்கள் சேர்றது மாறுறது இதெல்லாம் வைத்து உங்கள் ராசிக்கு பெரிய சம்பவங்களாக நடக்க போதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஆபத்தாக இருந்தாலும் நான் அதை சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாக அமையும். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் நடக்கிறது தான் மெயினாக மாற்றங்களுக்கு காரணமே. ஒவ்வொரு மாதமும் கிரக மாற்றம் நடக்கும். இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றம் ரொம்ப ஸ்பெஷலாக நடக்குது. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் நடக்கிறதுக்கு விதி காரணம் இல்லையான்ட்டு. எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்களே கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சூப்பராக அமையும். அதனால தான் இந்த மாதிரி மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்டே வரேன். சரி வாங்க, இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு ஜூனில் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜூன் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் நடைபெறதுனால உங்கள் ராசிகளுக்கு விரிவான பலன்கள் என்னங்கிறத சொல்ல போகிறேன். அதோடு பணம் சேர்றது, சண்டை சச்சரவு தீர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மெயினாக வேலை, குடும்பம், காதல், உடல்நலம் இதிலெல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஜூன் மாதத்தில் புதன் பகவான் மிதுனம் கடக ராசியில் மாற இருக்கிறார். செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதே போல் ஜூன் 15 சூரியன் மிதுனத்துலேயும் சுக்கிரன் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. இப்படி இந்த கிரக பயிற்சிகளும் கிரக சேர்க்கைகளும் தான் பொதுவாகவே 12 ராசிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது. அதில் சில ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்கிற சூழ்நிலை உருவாகுது. ஸோ உங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத மீன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல உங்களுக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதம் கிரகங்களால் கலவையான பலன்கள் கிடைக்கிற மாதிரி சூழல் அமைஞ்சிருப்பதாக ஃபஸ்ட்டே பொதுவாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மாதத்துடைய ஆரம்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தியோடு தொடங்கும். அதே போல் நண்பர்களுடைய உதவியால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலைகள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு அதிகரிக்கும். மாதத்துடைய 2வது வாரத்தில் வேலை, உடல் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாத்திலுமே நல்லது. வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். ஸோ யாரையும் நம்பி பணம் போடாதீங்க, யாரையும் நம்பி பணமும் எடுக்காதீங்க. எதிரிகளிடம் கூட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அதோடு மாதத்துடைய நடுப்பகுதியில் அம்மாவின் உடல்நிலை உங்களை கலங்க வைக்கலாம். அதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் உங்கள் புத்திசாலித்தனத்தால் சமாளித்து விடுவீங்க. வேலை சம்பந்தமாக செய்யக்கூடிய பயணம் வெற்றிகரமாக இருக்கும். ஸோ அதனால் வேலை சம்பந்தமாக பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். செல்வாக்கு மிக்க ஒருவரை சந்திப்பது எதிர்காலத்தில் உங்களுக்கு இந்த மாதம் லாபத்தை தரும். அதுவும் மாத இறுதியில் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் உங்களை கவலைக்குள்ளாக்கலாம். அதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
பொதுவாக இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய குறிப்பிடப்படுது. ஸோ பொதுவில் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா டீப்பாக என்ன பலன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல இப்போ உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமையுது அப்படிங்கிறத டீப்பாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், சுகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் குரு, ரணருண ரேகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், அயனசயன போகஸ்தானத்தில் ராகு, ராசியில் சனி, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு. இதனோட அடிப்படையில் தான் டீப்பாகவே உங்களுக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க இப்போ டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். எதிர்காலத்தை மனதில் கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய மீன ராசினராக இருக்கக்கூடிய நீங்கள் காலத்தை வீணாக்க மாட்டீர்கள். இப்படி குணத்துடைய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அனைத்து விதமான நலன்களையும் பெறுவதற்கு நிறைய கடின உழைப்பு வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சமே இருக்காது. விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது உங்களுக்கு அமையும். இடமாற்றம்ங்கிறது உங்களுக்கு ஏற்படும். எடுத்த காரியம் தாமதப்படுகிறதோ என்ற கவலை உங்களுக்கு உண்டாகும். மெயினாக இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியது வரலாம். அதனால் ரொம்ப கவனம் தேவை. ஸோ இரவில் கண் விழிக்கிற மாதிரி இருந்து கண் விழிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் கண் விழிக்காமல் உங்கள் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துங்க என்பது இந்த இடத்துல குறிப்பிடப்படுது. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்த மன வருத்தம் நீங்கும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம் தேவை. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு கூடும். அதோடு விருந்தினர் வருகையானது இருக்கும். புதிய முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் உண்டாகலாம். அதோடு பிள்ளைகள் வழியில் செலவு உண்டாகலாம். பண விஷயத்துலேயும் கவனமாக இருப்பது நல்லது. எந்த அளவுக்கு பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இழப்பு இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். அதோடு தொழில் வியாபாரம் கூட எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை கொடுக்கும். ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க எப்போது பிஸியாக காணப்படுவீங்க. செலவுகள் கூடும். அதனால் பார்த்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க பாருங்கள். அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை தேவை. பொறுப்புகளோடு இருக்கணும். ஏன்னா பொறுப்புகள் கூடும். அதனால தான் பொறுப்புகளோடு இடுங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வர. ஸோ மீன ராசிக்காரங்க, உங்களுக்கு தொழில் வியாபாரத்துலேயும் நல்லது நடக்கும், உத்தியோகத்துலேயும் நல்லது நடக்கும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கெல்லாம் பொறுப்புகளோடு இருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் கையிலுக்கு வெற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுப்புகள் கூடுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுப்போடு நடந்துக்குங்க. இதுதான் உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இதற்கேற்பலாம் நீங்கள் நடந்து பலன் பெற்றீங்கன்னா நல்லது. கூடவே பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம். எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதமும் ஆகலாம். வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது மட்டும் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கூட மிகுந்த உகந்த காலமாக இருக்கும். கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வது வாய்ப்பு உருவாகும். அதனால் வாய்ப்பு உருவாகும் போதே பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் அரசியல்வாதிகள் கூட சமூக சேவர்களுக்கு பலன்கள் நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு வேலையை அரசியல் ரீதியாக செய்யும்போது கூடுதல் கவனத்தோடு செய்வது மட்டும் நல்லது. செலவுகள் அதிகரிக்கும். அது உங்களால் மாற்றிக்க முடியாது. அப்புறம் மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்கள் படிப்பது நல்லது. பொறுப்புகளும் அதிகரிக்கும். கூடுதல் நேரமும் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி மாணவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆக மொத்தம் மீன ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் தாங்க பலன்கள் என்பது ரொம்ப விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இதில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன். அதனால் இந்த கணிப்புகளை தெரிஞ்ச மீன ராசிக்காரங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப இந்த மாதம் நடந்து பயன் பெறுங்க. பரிகாரமாக இந்த மாதம் தினந்தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வளவாருங்க. இல்லை வீட்டிலேயே முருகனை வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை உங்களுக்கு செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் 24, 25, 26. அதிர்ஷ்ட தினம் இந்த மாதம் 18, 19. ஸோ உங்களுக்கான முழு பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் குறிப்பிட்டுட்ட இதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து மீன ராசிக்காரங்க பயன்பெறுங்க. நீங்கள்
பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.